23வது அதிகாரம் 37வது வசனத்திற்கு வாசித்து பாருங்கள். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பாருங்கள், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதோ சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டிருக்கிறதான நேரம், உன்னதமானவரை எடுத்து சிலுவையில் நிறுத்தி விட்டார்கள். அந்த நேரத்திலே இதோ யூத ராஜாவானால், நீ யூத ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். என்ன சொன்னார் தேவன்? நான் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், என்னை நீ எப்படி பரியாசம் பண்ணலாம் என்று சொல்லி சொன்னாரா? சொல்லவில்லை. தேவனுடைய முன் தீர்மானத்தின் பிரகாரமாக வாய்த்திரவாத ஆடா எங்கே நின்றார் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, கீழே இருக்கிற வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் 2 பேர் அறையப்பட்டார்கள். 2 பேர் அறையப்பட்டவர்கள் யார்? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கீழே வாசித்தால் தெரியும். வாசித்து பாருங்கள். இவன் யூதருடைய ராஜா என்று, இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. கீழே வாசிங்க. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். கடைசி நேரம் இஸ்ரவேல் ஜனங்களும் இகழ்கிறார்கள். சிலுவையிலே அறையப்பட்டதான குற்றவாளிகளில் ஒருவன் அவர் இழுந்தால் என்றால், இதோ எல்லாரும் நம்ம பாஷையில சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? தீய கல்வன். அந்த தீய கல்வன், கெட்ட கல்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கெட்ட எண்ணம் உடையவனாய் அவன் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்தான். எப்படி இகழ்ந்தான் தெரியுமா? இதோ அன்றியும் சிலுவையில அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள். பார்த்தீங்களா? ஆனால் இவன் பார்த்த விதம் என்ன தெரியுங்களா? நான் கஷ்டப்பட போகிறேன், இன்னும் சில மணி நேரங்களிலே என்னுடைய உயிரை விட போகிறேன் இந்த கழுமரத்திலே. ஆகவே நான் மரிக்க போகிறேன், என்னுடைய சரீரத்தை நீ ரட்சித்தால் போதும். இதுவரைக்கும் நீ சொன்னீர் அல்லவா உபதேசம், ஊனனையும் குருடனையும் சப்பானையும் குணப்படுத்தினீர் என்று சொல்லி சகல ஜனங்களும் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அது உண்மையானால் இப்பொழுது நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேனே, நீரும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறீரே. ஆகவே உன்னையும் ரட்சித்துக் கொள், என்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி தேவனுடைய சித்தம் அறியாதவனாய் அவன் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, அப்பொழுது சொன்னாரா தேவன்? ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு முன்னதாக பிரதான பேதுருவின் இடத்திலே தேவனாய கர்த்தர் கேட்ட பொழுது பிரதான பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நீ சிலுவையிலே மரிக்க கூடாது, நீ மரணம் அடையக்கூடாது ஆண்டவரே என்று சொன்னவுடனே தேவனாய கர்த்தர் அவனை அதட்டினார். இதோ பேதுருவே, நீ பேசுகிறது என்ன பிதட்டுகிறாய்? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன தேவன் பேதுருவை அதட்டிய தேவன். ஆனால் எப்பொழுது அவர் புறச்சாதியாருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, எப்பொழுது அவர் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, தேவனுடைய முன் தீர்மானத்தின்படி சத்தமிடாத ஆளாய் இருந்த பொழுது பேதுருவை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான வார்த்தை பேதுருவினிடத்தில் வந்த பொழுது பேதுருவை திட்டினதான் அந்த வார்த்தை. இந்த தீய கல்வனை திட்டாமல் மௌனமாய் இருந்தது ஏனோ? பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசனை செய்து பாருங்கள். இதெல்லாம் தேவனுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது என்பதுதான் இதோ வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவன் இகழ்ந்தான். அந்த கல்வன் யார்? பிறப்பிலே அவன் ஒரு யூதன் என்று சரித்திரம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே யூதர்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? தேவனுடைய கற்பனை தான் முக்கியம். தேவனுடைய கற்பனையிலே வைராக்கியம் உள்ளவர்கள். ஆனால் இந்த தீயவனோ, இந்த தீய கல்வனோ யூதனாய் இருந்தும் கூட தேவாதி தேவனுடைய கற்பனையின்படி நடக்காமல் அவன் கல்வனாய் போனான். வேதம் சொல்லுகிறது, அதாவது தேவனுடைய திருச்சட்டம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இவன் கொலையும் செய்தான். இதோ அதோடு மாத்திரமல்ல, களவாடினான், தேச துரோகி, அக்கிரமக்காரன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களால் நியாயம் தீர்க்கப்பட்டவன் இவன். அப்படி இருந்தும் கூட அவனிடத்திலே கற்பனையின் வைராக்கியம் இருந்தது. ஆகவே அந்த கற்பனையின் வைராக்கியத்தின் பிரகாரமாக மனுஷனை இந்த பூமியிலே தேவனுக்கு நிகராக யாருமே வைக்க மாட்டார்கள். அவ்விதமாக இவனு வைக்கவில்லை. தேவனை யார் என்று சொல்லி உள்ளான பார்வை இவனுக்கு இல்லாதபடியினாலே இவன் நியாயம் தீர்த்தான். இவன்
தேவனுக்கு முன்பாக இகழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொருவனை பாருங்கள், எத்தனை ஆச்சரியம்! அவனுடைய அன்பின் குணங்களை பாருங்கள், வாசித்து பாருங்கள். அன்றியும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் என்று சொல்லிவிட்டு 40வது வசனத்திற்கு வாருங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, மற்றவன் என்ன சொல்லுகிறான்? அந்த தீய கலவனை பார்த்து, இதோ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொன்னான். பிரியமானவர்களே, ஆகவே இந்த கல்வன் யார்? இவன் பிறப்பாலே இவன் ஒரு புறஜாதியான். இந்த கல்வன் யார்? பிறப்பாலே ஒரு புறஜாதியான். இவனுக்கு தேவனுடைய சட்டம் என்றது என்ன தெரியாது, தேவனுடைய கற்பனை என்றது என்ன தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா? இயேசுவை. இயேசு சமாரியா தேசம் முழுவதுமாக பிரயாணம் செய்கிறதான சமயத்திலே, யூதா சமாரியா எல்லாம் பிரயாணம் செய்கிறதான சமயத்திலே இவனும் கூட போய் மறைந்திருந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறவனா இருப்பான். நாம் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தியத்தை, ஆட்டுக்குட்டியானுடைய சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவன் கேட்டு 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 மனதிலே நிறுத்தி இந்த இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஒரு பாசத்தை வைத்தான். பிரியமானவர்களே, ஆனால்